ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்கே ஃபார்ட் ஆஃப் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்படிங்கிற ஆப் வந்து எல்லா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இஷ்டமான பிராண்டடில் கூட இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பை எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பான்சர் பை பைமோட். அது என்ன கதைனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷன் எப்படி தன்னோட நாக்குனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, தேலுக்கு கொடுக்கல நஞ்சு, பாம்புக்கு பல்லில் நஞ்சு, மனுஷனுக்கு நாக்கில் நஞ்சு. இதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ஆனால் அதை பற்றி அவ்வளோக்கா ஆராய்ந்திருக்க மாட்டோம். ஒரு கிராமத்தில் பசுபதிங்கிற ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பயுமே நல்ல விஷயத்த பேசவே மாட்டார். அந்த ஊர் மக்கள் யாராவது ஏதாவது கேட்டாலுமே அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியும் அவங்க மனசை ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி தான் பேசுவார். அதை விட தன்னை விட வயதில் மூத்தவராக இருந்தாலுமே அவங்கக்கிட்டேயும் அப்படி தான் பேசுவார். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ரொம்ப கடுமையாக தான் பேசுவார். தகாத வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி தான் பேசுவார். இப்படியெல்லாம் கேட்ட அந்த மக்கள் வந்து அவரை எதிர்த்தும் பேச மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊர்லேயே அவர் தான் ரொம்ப பணக்காரர். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பண்ணையார் அப்படின்னாவே நிறைய காடு தோட்டம் வச்சுருப்பாங்க. அவங்க காட்டில் இவங்க வயல் வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அந்த மக்கள் யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, கேடு பேசுகிறவன் கேடு அடைவான் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டு போய்விடுவார்கள். இவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போங்காட்டி எவ்வளவு தான் பேசினாலும் தன்னை யாருமே எதிர்த்து பேசலை அப்படின்னங்காட்டி அந்த பண்ணையாருக்கு இன்னுமே ரொம்ப உற்சாகமாயிருச்சு. தான் பண்ணுறது சரி அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துருச்சு. இப்படி போயிட்டுருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நகரத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு இவர் ஒரு ஆண்டு விழாவுக்கு கூப்பிட்றாங்க. அவரும் போகிறாரு. அதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர்லாம் பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் நிறையா நிகழ்ச்சி நடக்குது. கடைசியாக என்ன சொல்கிறாங்க, இந்த பண்ணையார் பசுபதியையும் பேச சொல்கிறாங்க. இவருக்கு ஏற்கனவே யாரையும் மதிக்க மாட்டார். இவர் பேச எழும்பும்போது அந்த மாணவர்கள்லாம் சலசலப்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவர் அதை கண்டுக்காமல் நார்மலாக பேசியிருந்தாவே வந்து அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து சவுண்ட் அடக்கிட்டு யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சிருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ள தான் அப்படிங்கிற ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா, பண வீராப்பு அப்படிங்கும் இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, சுற்றி வந்து ஒரு சில காவலர் போலீஸ்கார் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அந்த போலீஸ்காரை பார்த்து, என்னய்யா போலீஸு, வேடிக்கை பார்க்க வந்தீங்களா வேலை பார்க்க வந்தீங்களா, தீவெட்டி தடியங்களாட்டம் நிற்கிறீங்களே, எந்த பையனாவது சத்தம் போட்டால் அவனுங்களை 4 தட்டு தட்ட வேண்டாம் என்று சொன்னவுடன் போலீஸ்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு மரியாதை என்றைக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்டோடனே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்க, எல்லோரும் எழுந்து பண்ணையார் பசுபதி ஒழிக அப்படின்னு மாணவர்கள் எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணையார் பசுபதி வெளியேறு, அங்கே டியூட்டி பார்க்க முடியாது, இவர் எப்படி எங்களை தீவெட்டி தடியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு எங்களை வந்து அவமதித்து பேசுனதுனால நாங்கள் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் செய்ய போகிறோம் என்று கூறி அவங்களும் அங்கே வந்து போயிட்டாங்க. அவங்க போனது உடனே பசுபதியை எதிர்த்து வந்து மாணவர்களோட போடு கோஷம் வந்து குறையவே இல்லை. சவுண்ட் இன்னும் அதிகமாயிட்டிருக்குது. இதை கேட்ட ஆசிரியரும் பள்ளியோட நிர்வாகிகளும் எல்லோரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸையே அடிக்க சொல்கிறியா, உனக்கு வந்து எப்படி பேசணுன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த விழாவில் விட்டு வெளியேற்றிட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்டு தான் வந்து அந்த பண்ணையார் வந்து அவன் ஊருக்கு போனான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற போலீஸ்காரரை மரியாதை குறைவாக பேசுகிறாங்காட்டி அந்த கேஸும் வந்துச்சு. அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட தப்பை உணர்ந்தார். தன்னோட நாக்கை அடக்காதங்காட்டி இந்த பண்ணையார் பசுபதி அடைஞ்சது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் ஒருவனுக்கு அறிவு, ஆற்றல், செல்வம்
படைத்தவனா ரொம்ப பேசும் வல்லமை இருந்தாலுமே நம்ம நாக்கை மட்டும் அடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம குடும்பத்துள்ள கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரிலேஷன் உறவினர்களோட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு நிமிஷம் அந்த கோவத்தை கட்டுப்படுத்தி நம்ம எதிர்த்து பேசாதங்காட்டி நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய மதிப்பு ரொம்ப கூடும். எதிர்த்து பேசுகிறங்காட்டி நம்ம அந்த இடத்துக்கு பெரிய ஆளாக காமிக்கப்பட்டாலும் ஒரு சில காலங்கள் கடந்ததுக்கப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதை விட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம்ம மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் வந்து நல்ல விஷயத்த கற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி. நான் மட்டும் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.